ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். இதை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம மட்டன் நல்லா கழுவி எடுத்துட்டோம். மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துருவோம். ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 முழு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, அது ஒரு 50 கிராம். தயிர் பார்த்திங்கன்னா தேவையான அளவு. மட்டன் தாளிக்கிற பொருள் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு பெரிய பட்டை, 2 ஏலக்காய், 5 பச்சை மிளகாய், முழு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணது, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 50 கிராம். இந்த பிரியாணி இலையில் இருக்கிற அந்த பட்டை போக தனியாக வச்சுருக்க பட்டையை பொடிச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அது வெங்காயமெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் தனியாக போடணும். அரிசி பார்த்திங்கன்னா எனக்கு 1/2 கிலோ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிரியாணிக்கு அரிசிக்கு தண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியவே நம்ம அரிசிக்கு எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மட்டன் 1/2 கிலோ இருக்கு இல்லையா, அதில் மஞ்சள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 சொம்பு தண்ணி அளவுக்கு அதை வச்சு ஒரே விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கலாம். இதில் இருக்கிற இந்த வாழை இலையை தூக்கி வீச வேணாம். இது நம்ம தம் போடுறதுக்கு தேவைப்படும். நான் காரம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப அதை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆஃப் மூடி எடுத்துக்கிறோம். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னன்னு பார்ப்போம். 50 ml நெய், 50 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டை, ஏலக்காய், பட்டை இலை போட்டாச்சு. 5 பச்சை மிளகாய் போடுறேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி அதில் ஊற்றி அதையும் ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ட்ரை ஆகணுது. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிடுவோம். தயிர் ஆட் பண்ணி கலக்கி மசாலாலாம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி, புதினா போட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுருவோம். கறி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் கொட்டிட்டு தண்ணி இதில் அளந்து வச்சுருவோம். தண்ணி இந்த பவுலால் அரிசி எதில் எடுத்து வச்சோமோ அதால் 1.5 பவுல் தண்ணி ஆட் பண்ணணும். பாருங்கள், மண் சட்டியில் மேலே இப்படி ஒரு வாழை இலையை வச்சும் கூட இந்த மாதிரி தம் போடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பிரியாணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நீங்கள் இதுக்காக மண் சட்டி புதுசாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அந்த புது மண் சட்டி உங்களுக்கு தண்ணி நல்லா உரியும். ஸோ நான் சொன்ன அளவுலேருந்து ஒரு டம்ளர் மட்டும் அதிகமாக வச்சுக்கோங்க. இதே பழைய சட்டி நீங்கள் பழக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது தேவையில்லை.